நம்ம இப்ராஹிம் ஃபார்மில் நல்லா நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா காளைகள் எல்லாமே இருந்துச்சு. நம்ம காளைகள், அப்புறம் அதர் ஸ்டேட் காளை, இந்த எருமையெல்லாம் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஜெய்ஜாண்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதே நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா புறா வந்து வகை வகையாக புறாக்கள்லாம் இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 2 கழுதையை வந்து ஒரு கோனில் கட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே வந்தோம்னா வான்கோழி, காற்று, சேவல், கும்மிக்கோழி எல்லாம் ஒரு இடத்துல அடைச்சி போட்டு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே ஈமுக்கோழி, 2 ஈமுக்கோழியை கொண்டு உள்ள அடைச்சி வச்சுருந்தாங்க. குழந்தைங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய குட்டி குரங்கு வச்சுருந்தாங்க. இதில் ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு, ஏடிவி பைக் ரைடு அதெல்லாம் இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் கோழி வகை இருந்துச்சு. பக்கத்துலேயே புறாக்கள்லாம் இருந்துச்சு. பக்கத்துலேயே அப்படியே காக்கடை இருந்துச்சு. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா. அப்படியே பார்த்தோம்னா கோழி வகைகள், கோல்டன் சிக்கன், சில்வர் சிக்கன், ஜாப்பனீஸ் பாண்டம் அப்படிங்கிற ஒரு வகை. என்ன நேம்லாம் பாதி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாக படித்து சொன்னோம்னா போர் அடிக்கும். அதனால் நீங்கள் வரப்போ பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இடம் பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாவில் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க இப்ராஹிம் ஃபார்ம். அதுதான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தோம்னா அப்புறம் ஜெய்ஜாண்டிக்கு ஒரு ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி உண்மையிலே பயங்கரமாக தான் இருக்குது. ஒரு கண்ணுக்குட்டி சைஸில் மாடு, குட்டை மாடு. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. கருப்பு கலர் அன்னப்பறவைகள் ஃபவுண்டைன் மாதிரி செட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா கலர் மீன்களாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ஒரு நல்ல இடமா இருந்துச்சு இந்த சம்மரில். அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள் தலைமை நல்லா தூங்கிட்டு இருக்கும். ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு பூனையாக பார்த்தா சிறுத்த மாதிரியே இருக்குது. எவ்வளோ கூப்பிட்டு எந்திக்கலை, நல்லா தூங்கியிருக்கான். பறவை இருந்துச்சு. பறவை பார்த்திங்கன்னா வகை வகையான ஆடுகளுடைய ஒவ்வொரு வகையாக இருந்துச்சு ஒவ்வொரு கூண்டுலையும். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் மேலே வாட்டர் ஸ்ப்ரேயர் மட்டும் வச்சு இந்த கிளைமேட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு விலாகு, அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்கு தடுமாற்றம்லாம் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம குதிரை இருக்கிற செக்ஷன் விட்டோம். குதிரையை தொட்டு பார்ப்போங்க. குதிரை தொடுறப்ப குட்டீஸ் சந்தோஷத்தை பாருங்க. பாலைவன நரி ரொம்ப குட்டியோண்டாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் தேவை எங்கே இருக்குன்னு. அடுத்து பள்ளி வகையை சார்ந்த இகுவானா. அடுத்து பார்த்திங்கன்னா எலி வகைகள். இது வந்து முள் எலி. இது பார்த்திங்கன்னா சுவர் கிளைடர். அடுத்து பார்த்தோம்னா பாம்பு வகைகள் எல்லாமே பைத்தான், விஷமில்லாத பாம்புகள் தான். பக்கத்துலேயே பார்த்தோம்னா சிலந்தி, தேள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் முட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் நிறையா பைத்தான் பாம்புலாம் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இதை கழுத்தில் வச்சு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நல்ல பொழுதுபோக்கு இடமா இருந்துச்சு. பாம்பை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்கினாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் அதை ட்ரை பண்ணல. சின்னதாக ஸ்பீக்கர் செட்டப் வச்சு சாங் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் கொஞ்சம் நேரம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுற இடமா இருந்துச்சு.
நம்ம இப்ராஹிம் ஃபார்ம் நார்த்தாமலை பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இது என்ன வகை நாய்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். க்யூட்டாக இருக்குது. ஆமையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடுத்து பாருங்கள் பெருச்சாளி. அடுத்து நம்ம இந்த கிளி இருக்க கூண்டுக்குள்ளே தான் போய் போகிறோம். அதில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் 50 ரூபா. கிளிக்கு கொடுக்குறதுக்கு நெல் கொஞ்சம் கையில் கொடுத்துருவாங்க. அப்படி வச்சுருந்தோம்னா நம்ம கையில் வந்து கிளி வந்து சாப்பிட்டு போகும். நல்லா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது சும்மா நீட்டு வந்துடும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிளி வந்து நம்ம மேலே வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க மேலேயும் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. அப்படியே கேமல் ரைடு இருந்துச்சு, ஒட்டக சவாரி. அதுக்கு ஒரு ஆள் 100 ரூபா. அப்புறம் அப்படியே ஏடிவி பைக் ரைடு இருந்துச்சு. 200 ரூபா 2 ரவுண்ட் அடிக்கலாம். குழந்தைங்க வச்சு நம்மளே அடிக்கலாம். சின்ன பிள்ளைங்க மட்டும் போனாங்கன்னா அவங்க ரைடர் இருக்காங்க, அவங்க கூட்டு போய்ட்டு வருவாங்க. அப்படி இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு குட்டி குதிரை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு விளையாண்டாங்க. குட்டி குதிரை அப்படியே குதிரை அடிச்சிருந்துச்சு. அதில் பசங்கள்லாம் பார்த்து குதிரைகிட்ட கொஞ்சம் விளையாண்டுருந்தாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகில் உள்ள இப்ராஹிம் ஃபார்மில் தான் இது எல்லாமே இருக்குது. இது நம்ம புதுக்கோட்டையில் இருக்க மினி ஜூன்னு சொல்லிக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபவுண்டன் செட்டப்பில் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. இங்கெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் போனோம். அந்த ஸ்விம்மிங் பூலில் பெரியவங்களுக்கு 200 ரூபா, சின்ன பசங்களுக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணாங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த வீடியோ எடுக்கல. இது டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை ஆர்டர் பண்ணுவாங்க. பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 7 மணி வரை இருந்துட்டு 7 மணிக்கு எக்ஸிட் ஆகிட்டோம். நல்ல ஸ்பாட்டு, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணாங்க.